இந்த ஃபாக் லைட்டோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் எல்இடி இருக்குது. அதுக்கு மேலே லென்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபாக் லைட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இதில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஃபோக்கஸ் வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம்ஸ். இது வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் சேனலை லைக், டிஸ்லைக், ஷேர், கமெண்ட் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் நன்றி. முக்கியமாக எக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவில் பார்க்க போகிற ப்ராடக்ட் லென்ஸ் மினி ஃபாக் லைட். இந்த ஃபாக் லைட்டோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் எல்இடி இருக்குது. அதுக்கு மேலே லென்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதோட பாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அலுமினியம் மெட்டீரியல். கிளாம்பு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ஸ்க்ரூஸ் இருக்குது. கிளாம்ப் நல்லா ஹெவி மெட்டலில் இருக்குது. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒயிட் லைட் ஆப்ஷன், அப்புறம் பார்க்கிங் லைட் ஆப்ஷன் இருக்குது. பார்க்கிங் லைட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர். இது யூனிவர்சல் டைப் ஃபாக் லைட். ஸோ எல்லா மாடல் பைக்குமே ஃபிட் ஆகும். காருக்கும் ஃபிட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஆட்டோக்கும் ஃபிட் பண்ணிக்கலாம். இதை நம்ம டைரக்ட் 12 டிசி லைனில் கனெக்ட் பண்ணணும். ஏசி லைன் டைனமோ கரண்ட்டில் ஒர்க் ஆகாது. இந்த ப்ராடக்ட்டோட சைஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் லெஃப்ட் டு ரைட் டோட்டல் சைஸ் அரௌண்ட் 3.8 சென்டிமீட்டர். இந்த ப்ராடக்ட்டோட சைடில் டோட்டல் சைஸ் அரௌண்ட் 3.8 சென்டிமீட்டர். கிளாம்போட சேர்த்து இதோட டோட்டல் சைஸ் அரௌண்ட் 4.8 சென்டிமீட்டர். வண்டியில் எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருள் மாட்டும் போதும் அவுட்புட் லைன் வண்டியோட கீ இக்னிஷன்ல இருந்து எடுத்துக்கோங்க. எதனாலனா டைரக்ட் பேட்டரி லைன்ல இருந்து அவுட்புட் லைன் எடுக்கும்போது வண்டியோட கீ இக்னிஷன் ஆஃப் பண்ணாலுமே அந்த எலக்ட்ரானிக் பொருளுக்கு சப்ளை போயிட்டே இருக்கும். அதனால வண்டியோட கீ இக்னிஷன்ல இருந்து அவுட்புட் எடுத்துட்டோம்னா அந்த எலக்ட்ரானிக் பொருளுக்கும் வண்டியோட பேட்டரிக்குமே சேஃப். இப்போ நம்ம இந்த ஃபாக் லைட் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க ஃபாக் லைட் இந்த பம்பர்லயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஹேண்டில் பார்ல வேணும்னா ஹேண்டில் பார்லயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ டெமோக்காக இந்த நம்பர் பிளேட்ல இருக்க போர்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி ஃபாக் லைட் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கிளாம்ப் பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்லயே கிடைக்கும். இப்போ நம்பர் பிளேட்ல இருக்க 2 போல்ட்ஸ் ரிமூவ் பண்ணிருங்க. பேக் சைடில் இருக்க இண்டிகேட்டர் போல்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிருங்க. நம்பர் பிளேட் ஃப்ரேம்ல இருக்க 2 போல்ட்டையுமே ரிமூவ் பண்ணிருங்க. இப்போ நம்ம வண்டியில் இருக்க அந்த நம்பர் பிளேட் ஃப்ரேம்ல இருக்க போல்ட் கழட்டியாச்சு. நீங்க அந்த ஃபாக் லேம்ப் கிளாம்ப் மாட்டினதுக்கு அப்புறம் அந்த போல்ட் சைஸ் பத்தாது. அதனால அதோட கொஞ்சம் லென்த்தா இருக்க போய் போல்ட் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கிளாம்ப் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். லென்த்தியா இருக்க போல்ட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வண்டியில் மாட்டலாம். ஈஸியாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பழையபடி இண்டிகேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ லேம்ப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஆன் ஆஃப் சுவிட்ச் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேண்டில் பார்ல ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம ஆன் ஆஃப் சுவிட்ச் ஃபிட் பண்ணுறதுனால நமக்கு ஃபாக் லைட் எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா நார்மலாக கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபாக் லைட் எடுத்துகிட்டே இருக்கும், பகல்லையும் எரியும். நம்ம ஆன் ஆஃப் சுவிட்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டோம்னா சேஃப்டி. இப்போ ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயே கிளாம்ப் இருக்குது. அந்த கிளாம்ப்லேயே பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூஸ் இருக்கும். அந்த ஹேண்டில் பார்ல வச்சுட்டு ஸ்க்ரூஸை ஃபுல் டைட் வச்சிட்டோம்னா போதும். ஆன் ஆஃப் சுவிட்ச் ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியில் எந்த இடத்துல எர்த்து கிடைக்குதோ அந்த இடத்துல ஒரு சின்ன பிட் ஒயர் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரோட போர்டில் கிடைக்குது. நம்ம அந்த இடத்துல காமனுக்கு ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பிட் ஒயர் எடுத்துருக்கோம். நம்ம இந்த இண்டிகேட்டர் போர்டில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் வச்சிடலாம். இப்போ காமனாக ஒரு ஒயர் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வண்டியோட கீ ஆன் லைன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக இப்போ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் ஹெட்லைட் எரியுது, திருப்பி ஆஃப் பண்ண ஆஃப் ஆயிடுது. இப்போ நம்ம கீ அவுட்புட் லைன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஹெட்லைட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு ப்ளக்கை ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு ப்ளக் எடுத்துருக்கோம், அதை ரிமூவ் பண்ணலாம். இப்போ ரிமூவ் பண்ணணுமே ஹெட்லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் கீ ஆன் லைன். இப்போ நம்ம திருப்பி ப்ளக் பண்ணிட்டோம், ஹெட்லைட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ளக் பார்த்தீங்கன்னா கீ ஆன் லைன். இப்போ இந்த கீ ஆன் லைனில் இருந்து தான் அவுட்புட் எடுக்க போகிறோம். ஸோ இதோட அவுட்புட்டில் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீயோட அவுட்புட் லைனில் இருந்து ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே ஃபுல்லாக டேப் அடிச்சிருங்க. டேப் அடிச்சிட்டிங்கன்னா எர்த்திங் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம பாசிட்டிவ் லைன் எடுத்தாச்சு. நெகட்டிவ் லைன் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியோட பாடியில் எங்கே எர்த்து கிடைக்குதோ அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கீயோட அவுட்புட் லைன்லேருந்து ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ ஃபாக் லைட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாம்பில் ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபாக் லைட்லேயே பின்னாடி கிளாம்ப் இருக்கும், அந்த கிளாம்பை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கிளாம்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூஸ் தான் இருக்குது. இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கிளாம்ப் வந்துடும்.
இந்த கிளாம்ப் ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 2 போல்ட் வாங்கிக்கோங்க. இந்த போல்ட்டை ஃபிட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கிளாம்ப் வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுங்க. அடுத்து அதை ஃபாக்லாம் கிளாம்போட சேர்த்து ஃபுல் டைட் வச்சுருங்க. இந்த கிளாம்ப்லேயே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும், இந்த ஹோல்ஸில் வச்சு ஃபிட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு சைடு லைட் ஃபிட் பண்ணியாச்சு, நம்ம இன்னொரு சைடு ஃபிட் பண்ணிடலாம். இந்த ஃபாக் லைட்டும் சேம் அதே மாதிரி அந்த ஹோல்ஸில் வச்சு ஃபுல் டைட் வச்சுருங்க. நீங்கள் எந்த மாடல் பைக்குக்கு வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் காருக்கும் ஃபிட் பண்ணலாம், ஆட்டோக்கும் ஃபிட் பண்ணலாம். நம்ம இப்போ வீடியோ டெமோக்காக ராயல் என்ஃபீல்டு புல்லட் மாடலை ஃபிட் பண்ணி காட்டுறோம். ஸோ இப்போ நம்ம ஃபாக் லைட்டை ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஒயரிங் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் 3 ஒயர் இருக்குது. இதில் க்ரீன் ஒயர் பார்த்தீங்கன்னா காமன். இப்போ நம்ம 2 ஃபாக் லைட்டையும் காமன் பண்ணிக்கலாம். 2 ஃபாக் லைட்டோட க்ரீன் ஒயர் 2 ஜாயின் பண்ணிக்கோங்க, ப்ளூ ஒயர் 2 ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம 3 ஒயரையும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் தனியாக வண்டியோட கீ ஆன் லைன்லேருந்து எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட்டுக்கு பார்க்கிங்க்கு ஒரு ப்ளக் இருக்கும், அந்த ப்ளக்லேருந்து ஒரு லைன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 ஃபாக் லைட்டோட க்ரீன் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. எந்த இடத்துல எர்த்து கிடைக்குதோ அந்த இடத்துல அந்த க்ரீன் ஒயரை கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டரோட போல்டு இருக்குது, அதில் எர்த்து கிடைக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. 2 ஃபாக் லைட்டோட க்ரீன் ஒயரையும் ஜாயின் பண்ணி எர்த்துக்காக அதில் கனெக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் உங்கள் வண்டியில் எந்த இடத்துல எர்த்து கிடைக்குதோ அங்கேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃபாக் லைட்டோட 2 ஒயிட் கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வண்டியோட கீ ஆன் பண்ணிவிட்டு ஒரு ப்ளக்கை ரிமூவ் பண்ணி பாருங்கள். இப்போ எந்த ப்ளக்கை ரிமூவ் பண்ணுறப்போ அந்த பார்க்கிங் பல்ப் ஆஃப் ஆகுதோ அதான் பார்க்கிங் பல்ப் லைன். ஸோ அதோட அவுட்புட்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் ஒயரை ஜாயின் பண்ணிடலாம். நம்ம இந்த பிளாக் ப்ளக்கை ரிமூவ் பண்ணியிருக்கோம், பார்க்கிங் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு, வண்டியோட பார்க்கிங் லைட்டும் எரியுது. அடுத்து நம்ம ஒயிட் லைட் கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஒயிட் லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக எக்ஸ்ட்ரா சுவிட்ச் எடுத்துருக்கோம், அதில் தான் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக அதை பேட்டரி லைனில் கொடுத்தீங்கன்னா வண்டிக்கு ஆன் பண்ணிங்கனாலே ஃபாக் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா சுவிட்ச் கொடுத்துருக்கனால வண்டிக்கு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபாக் லைட்டோட சுவிட்ச் போட்டிங்கன்னா மட்டும்தான் ஃபாக் லைட் எரியும். நீங்கள் லைன் கொடுத்ததுக்கப்புறம் காப்பர் ஒயர் வெளியே தெரியாத மாதிரி டேப் பண்ணிடுங்க, அப்போ தான் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஃபாக் லைட்டோட ப்ளூ ஒயர் 2மே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 ப்ளூ ஒயர் பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட். இப்போ நம்ம 2 ப்ளூ ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ஜாயின் பண்ண ஒயரை நம்ம ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்கோம், அந்த ஆன் ஆஃப் சுவிட்சோட ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம ஆன் ஆஃப் சுவிட்சோட க்ரீன் ஒயரில் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டேப் பண்ணிடலாம். காப்பர் ஒயர் வெளியே தெரியாத மாதிரி டேப் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீயோட அவுட்புட் லைன்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துருக்கோம், அந்த ஒயரை ஆன் ஆஃப் சுவிட்சோட இன்னொரு ஒயரில் பிளாக் ஒயரில் கனெக்ட் பண்ணிடலாம். ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டேப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ வண்டிக்கு ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட் எரியல, பார்க்கிங் லைன் மட்டும்தான் எரியுது. இப்போ நம்ம சுவிட்சில் வந்துட்டு ஆன் பண்ணுறப்போ மட்டும்தான் ஃபாக் லைட் எரியும். இப்போ நம்ம ஆன் பண்ணியாச்சு, லைட் எரியுது. இதே நீங்கள் சுவிட்ச் வைக்காமல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி சுவிட்ச் வைக்கிறப்போ உங்கள் வண்டிக்கு சேஃப்டி. இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதே ப்ராசஸில் நீங்கள் உங்கள் வண்டிக்கு ஃபிட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க வயரை வெளியே தெரியாத மாதிரி உள்ள வச்சுருங்க. இந்த ஃபாக் லைட்டோட ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம். நீங்கள் இதில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஃபோக்கஸ் வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் கூட கவர் ஆகுது. இப்போ நம்ம இந்த ஃபாக் லைட்டோட நைட் வியூ பார்க்கலாம். கீ ஆன் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நார்மல் பல்பில் இருக்குது. இப்போ ஃபாக் லைட் ஆன் பண்ணலாம். இப்போ நார்மல் பல்போட பார்த்தீங்கன்னா இதோட பிரைட்னஸ் அதிகமாகவே இருக்குது, லாங்லேயும் கவர் ஆகுது. நீங்கள் நார்மல் பல்ப் லோ பீமில் போட்டாலும் சரி, ஹை பீமில் போட்டாலும் சரி, அதோட இதோட பிரைட்னஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம ரைட் பண்ணி பார்க்கலாம். ஹைவேஸில் ஃபாரஸ்ட் சைட்லாம் போகிறப்ப இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைட்ஸ் மாட்டிங்கன்னா நீங்கள் ரோடை நல்லா தெளிவாக பார்க்கலாம். ஃபாரஸ்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் தெளிவாக தெரியும். ஹைவேஸ்லாம் ஹை ஸ்பீடில் போனாலும் சேஃபாக ட்ரைவ் பண்ணலாம்.
ரோட் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியுது. இந்த ஹைவேஸ்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா லைட்டே இருக்காது. அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி ஒயிட் லைட் போடுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் டிஸ்டன்ஸில் கூட என்ன இருக்குது தெளிவாக பார்க்கலாம். நம்ம இந்த ஃபாக் லைட் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லாங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் பில்டிங் கூட லைட் அடிக்குது. லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கிளியராகவே கவர் ஆகுது. நம்ம சிட்டிக்குள்ள ரைட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது. லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் இங்கே வந்து கிளியராக இருக்குது. இது வரைக்கும் எக்ஸ்ட்ரீம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட புது வீடியோ மற்றும் ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாம இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமா இந்த புது முயற்சிக்கு உங்களோட ஆதரவா எத்தனை ஸ்டார்ஸ் தரலான்றதை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு புது முயற்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை எக்ஸ்ட்ரீம்ஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.